உண்மைக்காக சோத்திரம், தயவுக்காக சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரம் கட்டாவே சோத்திரம். நீதி சாந்தமுள்ளப்பா, மிகுந்த கிருபையுள்ளப்பா, மிகுந்த தயவுள்ள கர்த்தாவே, அதுக்காக நன்றியோடு துதிக்கிறப்பா. இந்த காலை வேளையிலே தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறப்பா. சோத்திரம் கர்த்தாவே சோத்திரப்பா. தேவனால் கட்டளையிடப்பட்ட யாவும் கேட்கப்படுகிறேன். இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறப்பா. இந்த வேளையில தகப்பனே, இந்த பிள்ளைகள் எங்கெல்லாம் இருந்து நாமத்தை மகிமைப்படுத்துகிறார்களோ, ஆராதனை செய்கிறார்களோ, துதிக்கிறார்களோ, மகிமைக்காக நீர் அவரிடத்துல வந்து ஆசிரியர் காட்சி பெற கட்டாக சோத்திரப்பா. அடிரே சோத்திரப்பா, சோத்திரப்பா, சோத்திரப்பா. நாமத்துக்கு மகிமையாக நீ கிருபை காட்சி பாடி பொறுப்புகிறோம். அடைய பாடலுக்காக சோத்திரம் கட்டாவே சோத்திரப்பா. ஜெபத்தை கேட்கறதுக்காக சோத்திரப்பா. தொழுது கொள்ளும் போது என் மக்களை சமீபமா வருவதற்காக சோத்திரப்பா. சங்கீதத்துக்காக சோத்திரப்பா. ஒரு செய்திக்காக சோத்திரம். எங்களோட பேசும், எங்களுக்கு வெளிப்படுத்தும், அறிகிறாக நிரப்பும் ஒவ்வொரு ஆசிரியங்க இயேசு கிறிஸ்து நாமத்தில் விண்ணப்பிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். அநாதி தேவன் அடைக்கலமே, ஒரு நித்திய புயல்கள் அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இந்த தேவன் சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. காருண்யத்தானே இழுத்துக்கொண்டு காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவனாந்திரத்தில் நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. கனக பாதை காரிருளில் தூய தேவ ஒளியே. அழுகை நிறைந்த பள்ளத்தாக்குகளில் அரும் நீருற்றாய் மாற்றினாரே. அருமை நிறைந்த பள்ளத்தாக்குகளை அரும் நீருற்றாய் மாற்றினாரே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்களும் ஆதாரமே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. இருவை கூர்ந்து மனதுருகும் தூய தேவ அன்பே. சமாதானத்தின் உடன்படிக்கைதனை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். சமாதானத்தின் உடன்படிக்கைகளை உண்மையாய் கர்த்தர் காத்து கொள்வார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனும் அடைக்கலமே, அவர்
நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே, அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவாய், இப்புவி யாத்திரை கடந்திடுவாய் தூய தேவதயவாள். கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே, கடும் கானகத்தில் கர்த்தர் மார்பினிலே கிடைக்கும் இளைப்பாறுதலே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே, அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால், வறண்ட வாழ்க்கை செழித்திடுதே தூய தேவ அருளால். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும், சஞ்சலம் தவிப்பும் ஓடிப்போம். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே, அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தா, ஆனந்தம் பாடி திரும்பியே வா தூய தேவ பலத்தான். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். சீயோன் பர்வதம் உன்னை சேர்த்திடுவார், சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே, அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே, அநாதி தேவனுன் அடைக்கலமே, அவர் நித்தியப்பு எங்களுன் ஆதாரமே. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகிறார். அல்லேலூயா, கர்த்தரின் சத்தம் வல்லமை உள்ளது. பலவான்களின் புத்திரரே, பரிசுத்த அலங்காரமாய் கணம் வல்லமை மகிமை கர்த்தருக்கு செலுத்திடுங்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் புது ஆசீர்வாதம் பெறுக.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் புது ஆசீர்வாதம் பெறுக. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. தீரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. அக்கினி ஜுவாலைகளை அவர் சத்தம் பிளக்கின்றது. காதேஸ் வனாந்திரத்தை கர்த்தர் சத்தம் அதிர பண்ணும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் முழங்கும். ராஜாவாகவே கர்த்தர் வீற்றிருப்பார். ராஜரீகம் எங்கும் முழங்கும். கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. இரண்ட தண்ணீர் மேல் ஜல பிரவாகம் மேல் தற்பரன் முழங்குகின்றார். அல்லேலூயா. கர்த்தரின் சத்தம் வல்லமையுள்ளது. கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். கூட செவிட முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். கலிலேயா என்ற ஊரில் இயேசு ஜனங்களை தொட்டார். குருட செவிடர் முடவர் எல்லோரையும் இயேசு குணமாக்கினார். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுக்கே. கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம், கரங்களை தட்டி பாடிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம், கரங்களை அசைத்து பாடிடுவோம். அல்லேலூயா தேவனுக்கே. கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம், கரங்களை உயர்த்தி பாடிடுவோம். அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா கர்த்தருக்கே, அல்லேலூயா இயேசுவுக்கே. எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே, எஜமானனே என் இயேசு ராஜனே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே, எஜமானனே
ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே, பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. எஜமானனே, இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன், உயிர் வாழும் நாட்களெல்லாம் ஓடி ஓடி உழைத்திடுவேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன், என் அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவேன். எப்போது உம்மை காண்பேன், எப்போது உம்மை காண்பேன், அதை நான் மறப்பேன். ஏங்குதையா என் இதயம், ஏங்குதையா என் இதயம். எஜமானனே, என் இயேசு ராஜனே, எஜமானனே, என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும், என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராள வேண்டும். வறுமை எல்லாம் மாறடும், வறுமை எல்லாம் மாறடும், வன்முறை எல்லாம் ஒழியணும், வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானனே, என் இயேசு ராஜனே. அப்படியே நாம் இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு பாடுவோம். என் இயேசு ராஜனே, என்
எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உங்க சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. எஜமானனே எஜமானனே என் இயேசு ராஜனே, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். சொல்லுமா, உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். பலியாகி என்னை மீட்டீரே, பலியாகி என்னை மீட்டீரே. பரலோகம் திறந்தீரையா, பரலோகம் திறந்தீரையா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த உயிர்த்தெழுந்த காலை அப்பா, இந்த உயிர்த்தெழுந்த காலை ஆராதனையில மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக பிறந்து, எங்களுக்காக வளர்ந்து, எங்களுக்காக போதித்து, எங்களுக்காக ஆண்டவரே பாடுபட்டு, குற்றம் சாட்டப்பட்டு, எங்களுக்காக அப்பா சோதரப்பா அப்பா அடிபட்டு, அப்பா சோதரப்பா எங்களுக்காக மரித்து, ஆண்டவரே எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எங்களுக்காக மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்த இயேசு கிறிஸ்துவே, இந்த காலை வேளையை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவனே, இந்த காலை வேளை இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கக்கூடிய அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில, ஒவ்வொரு தேவ பிள்ளையுடைய குடும்பங்கள்ல ஆண்டவரே அப்பா, குழுக்களாக, குடும்பங்களாக, தனிநபர்களாக பார்த்து கொண்டிருக்கிற ஹல்லேலூயா ஒவ்வொருவரையும் தேவனுடைய கரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ரட்சிப்பின் ஆண்டவரே அப்பா சோதரப்பா, ரட்சிப்பின் அப்பா அருள் ஆண்டவரே, உயிர் தெழுந்த நாப்பா வல்லமை ஆண்டவரே, ஓ ஹல்லேலூயா நிரப்புவதாக ஆண்டவரே, நிரப்புவதாக ஆண்டவரே, உம்முடைய கிருபை நிரப்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் நிரப்பட்டும் ஆண்டவரே, உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதங்கள் தான் நிரப்புவீராக ஆண்டவரே. என் பாத்திரம் அப்பா சோதரப்பா, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறார். என் பாத்திரம் அப்பா ஆண்டவரே நிரம்பி வழிகிறது என்று சொல்லுகிறது போல இந்த காலை வேளையில் அப்பா அப்பா சோதரப்பா ஒரு கணுக்கால் அளவு அல்ல ஆண்டவரே, ஒரு முழங்கால் அல்ல அளவு அல்ல ஆண்டவரே, ஒரு இடுப்பு அளவு அல்ல ஆண்டவரே, ஹல்லேலூயா கழுத்தளவு அல்ல ஆண்டவரே அப்பா, நீந்தி முழுகத்தக்கதாக உம்முடைய அன்பின் பிரசன்னத்துக்குள்ளாக, உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் பறக்கத்தக்கதாக, உம்முடைய பிரசன்னத்திலே உணரத்தக்கதாக, உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்கத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதுமாக ஹல்லேலூயா உமக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உம்மை தொழுது கொள்ளுகிற ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னது போல இந்த காலை வேளை ஆண்டவரே ஹல்லேலூயா உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களை முதலாவதாக எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் உயிர் வாழ் நாட்கள் எல்லாம் ஆண்டவரே உமக்காக ஓடி ஓடி உழைக்க ஆண்டவரே, ஹல்லேலூயா அப்பா ஸ்தோத்திரம், எங்களை அழைத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அழைத்தீரே உம் சேவைக்கு, அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எந்த தகுதி இல்லாத பேதுருவை கர்த்தர் அழைத்து ஹல்லேலூயா ஆண்டவரே என்னை பின்பற்றி வா என்று சொல்லி ஆண்டவரே அவன் உம்மை ஜீவனுள்ள தேவனாகிய குமாரனாகிய கிறிஸ்து என்று காணும் பொழுது ஹல்லேலூயா அப்பா அவரே பார்த்து சொல்லுகிறேன் ஆண்டவரே, ஆண்டவரே சுந்தரமா இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ள மாட்டாது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே அப்பா சுந்தரம் ஒரு பெரிய வாக்குத்தத்தை தந்திருந்தால் ஆண்டவரே, உம்மை மறுதலித்து உம்மை விட்டு ஓடி போகும்பொழுது ஆண்டவரே என் கர்த்தருடைய
என் கர்த்தருடைய கரம் ஆண்டவரே, ஹalleluya, உமக்கு ஸ்தோத்திரப்பா. என் தேவனுடைய கண்கள் ஆண்டவரே, அவனை காணும் பொழுது இதோ அவன் மனம் கசந்து அழுது மறுபடியும் நான் மீன் பிடிக்க போகிறேன் என்று கடந்து போகும் பொழுது மறுபடியும் அவனை தேடி போய் என் அன்பா இருக்கிறாயா என்று கேட்கும் பொழுது அல்லேலூயா, அப்பா நான் உம்மை அன்பா இருக்கிறேன் என்று சொல்லி ஏற்றுக்கொண்டது போல எங்கள் வாழ்க்கையில உம்மை விட்டு பின் திரும்பினாலும் ஆண்டவரே, உம்மை விட்டு தூரம் ஓடினாலும் ஆண்டவரே, அப்பா எங்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு ஸ்நேகம் ஆண்டவரே, எங்களை பின்தொடர்ந்து வருகிற ஒரு நேசம் ஆண்டவரே, அப்பா என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஹalleluya ஆண்டவரே, எங்களை ஊழியத்திற்கு அழைத்த தேவன் ஆண்டவரே, நாங்கள் உம்மோடு கூட இருக்க வேண்டும் ஆண்டவரே, உம்மை உயர்த்தி கொண்டிருக்க வேண்டும் ஆண்டவரே, ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மோடு இருப்பது ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, உம்முடைய சித்தத்தை செய்கிற ஆண்டவரே, அது முதற்கொண்டு பேதுரு உம்மை விட்டு விலகி போகவில்லை ஆண்டவரே, உமக்காக பலத்த காரியங்களை செய்தார் ஆண்டவரே. இந்த காலை வேளைகளை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை விட்டு பின்வாங்கி இருக்கிறோம் அப்பா, உம்மை விட்டு ஆண்டவரே தூரம் ஓடி போய் இருக்கலாம் ஆண்டவரே, ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளை எங்களை அப்பா ஸ்தோத்திரப்பா ஆண்டவரே, என்னை நேசிக்கிறாயா நேசிக்கிறாயா என்று கேட்கிற சத்தம் ஆண்டவரே, அதுக்கு நாங்கள் கீழ்ப்படுத்த ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுகிறோம் கர்த்தாவே, ஹalleluya உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹalleluya தேவரீர் அப்பா ஸ்தோத்திரப்பா, நல்ல ஒரு நன்மை செய்கிறோமா இருக்கிற தேவன் ஆண்டவரே, அப்பா தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன் ஆண்டவரே, அப்பா தீமையை பாராத சுத்த கண்ணர் ஆண்டவரே, ஆனாலும் சிறுமையான எங்கள் மேல் இறங்குகிற தேவன் ஆண்டவரே, இது எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, இது எங்கள் மேல் இரக்கமாய் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஐயா. மனுஷன் காண்பிக்கிற ஒரு இரக்கம் அல்ல அப்பா, மனுஷன் காண்பிக்கிற ஒரு தயவு அல்ல ஆண்டவரே, மனுஷன் காண்பிக்கிற ஒரு கிருபை அல்ல ஆண்டவரே, கருணை அல்ல ஆண்டவரே, அருள் அல்ல ஆண்டவரே, நீர் எங்கள் மேல் காட்டுகிற இரக்கம் அதையெல்லாம் விட பெரியதப்பா, நீர் எங்கள் மேல் காட்டுகிற கிருபை அதெல்லாம் விட பெரியதப்பா, நீர் எங்கள் மேல் நீடிய பொறுமை உள்ளவா இருக்கிறது எல்லாம் காட்டில பெரியதானவரே, நீர் பெரிய தேவன் ஆண்டவரே, you are the great Lord master ஆண்டவரே, வல்லமையிலும் நாமத்திலும் பெரியவர் நீர் ஆண்டவரே, வெறும் வல்லமையில் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய நாமம் பெரியது ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகத்துவம் உள்ளது ஆண்டவரே, உம்முடைய நாமம் விடுதலை செய்கிற நாமம் ஆண்டவரே, அப்பா மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரமானவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரமானவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரமானவரே. ஓடி இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா, உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் ஏக்கமையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். சொல்லுவோம், எனக்காக யாவையும், எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள்
இறக்கி வைத்தே உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. சொல்லோ ஏசையா, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே. என் மேய்ப்பரே மீட்டவரே. என் மேய்ப்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா நின்மைத்தானே மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஹல்லேலூயா. உம்மோடு இருப்பதுதான் என்று வாஞ்சை ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மோடு கூட இருக்க அழைத்த தேவன் ஆண்டவரே. அவர்கள் 12 பேரை அழைக்கும் போது சொல்லுகிறீரப்பா, அவர்கள் இன்னும் உம்மோடு கூட இருக்கும், உம்முடைய சித்தத்தை செய்யும், உமக்காக ஊழியம் செய்யும், உம்முடைய வேலையை செய்யும்படி அழைத்த கர்த்தர் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை, உம்முடைய ராஜ்யத்தின் புண்ணியங்களை அறிவிக்கும்படியாக இதோ அப்பா அந்த இருளின் அந்தகார ஒளியிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு நேராக வரவழைத்தவருடைய புண்ணியங்களை நாங்கள் சொல்லிக் கொள்ளுகிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர் அப்பா, நீர் வல்லவர் ஆண்டவரே, நீர் மகிமை உள்ளவர் ஆண்டவரே, மகத்துவம் உள்ளவர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோதரப்பா, நீர் மாசற்றவர் ஆண்டவரே. உமக்கு சோதரப்பா. ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தாவே. எங்கள் கண்மலையே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்கள் புகலிடமே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் தஞ்சமே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அப்பா சோதரப்பா வழுவாதபடி காக்கிறவரே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜீசஸ் we thank you Lord. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. உம்மை போற்றி பாடுகிறோம், உயர்த்துகிறோம் ஆண்டவரே. பூமியின் குடியிலே
நீங்கள் எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள் என்று சொன்னது போல ஹalleluya ஹalleluya சோதரப்பா ராஜாவாகிய தேவனே உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிப்பேன். நாள்தோறும் உம்மை ஸ்தோத்திரித்து எப்பொழுது என்றென்றைக்கும் உம்மை நாமத்தை துதிப்பேன் என்று சொல்லுகிறது போல ஆண்டவரே தேவனில் பெரியவர் ஆண்டவரே, மிகவும் புகழப்படத்தக்கவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது அப்பா, உம்முடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது ஆண்டவரே. ஹalleluya தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லுகிறோம் அப்பா, உம்முடைய வல்லமையுள்ள செய்கைகளை அறிவிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya உம்முடைய சிறந்த மகிமையின் பிரஸ்தாபத்திற்காக ஹalleluya ஆண்டவரே உம்மை நினைத்து உம்முடைய தயவை நினைத்து உம்முடைய நீதியை கம்பீரித்து பாடுகிறோம் ஆண்டவரே. நீர் அப்பா சோதரப்பா கர்த்தருடைய தயவுள்ள கரம் எங்கள் மேல் இருந்தபடினாலே, கர்த்தருடைய அநாதி கரங்கள் எங்கள் மேல் இருந்தபடினாலே ஓ ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா சோதரப்பா சோதரப்பா சோதரம் ஆண்டவரே. சேனைகளின் கர்த்தர் நல்லவர் அப்பா, சேனைகளின் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லத்தக்கதாக யாக்கோபின் தேவன் உயர்ந்த அடைக்கலமானவர் என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரப்பா. நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் ஆண்டவரே. நீர் எல்லார் மேலும் தயவுள்ளவராய் இருக்கிறீரப்பா. ஹalleluya உம்முடைய இரக்கங்கள் உம்முடைய எல்லா கிரியையிலும் காணப்படுகிறது ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரப்பா. விழுகிற யாவரையும் தூக்கி எடுக்கிறீர் ஆண்டவரே, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறீர் ஆண்டவரே. ஹalleluya உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்முடைய வழிகள் நீதி உள்ளவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஹalleluya அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிற ஆண்டவரே. எங்களுடைய வாய் உம்முடைய துதியை சொல்லட்டும் ஆண்டவரே. மாம்சமான யாவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கு ஸ்தோத்திரிக்க கடவுள் ஆண்டவரே. நாசிலே சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக என்று சொல்லுகிறது போல உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. துதியினாலே காரியங்களை செய்கிறவர், துதியினாலே அற்புதங்களை துதியினாலே அதிசயங்களை செய்கிறவர், துதியினாலே மகிமைப்படுகிறவர், துதியினாலே மகத்துவங்களை செய்கிறவர், துதியினாலே அடையாளங்களை காண்பிக்கிறவர், துதியினாலே அப்பா எரிகோ கோட்டையை விழ செய்கிறவர், துதியினாலே அப்பா சோதரப்பா யோசே கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று துதிக்கும் பொழுது சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் ஆண்டவரே. ஹalleluya அப்பா பவுலும் சீலாவை பாடி துதி செய்யும் பொழுது ஆண்டவரே ஹalleluya அவருடைய கட்டுகள் அவிழப்பட்டு சிறைச்சாலை கதவுகள் அஸ்திவாரங்கள் அவருடைய பிரச்சனைகளுடைய அஸ்திவாரங்கள் அவருடைய கட்டப்பட்ட காரிய அஸ்திவாரங்களை கர்த்தர் அசைத்து ஒரு பெரிய விடுதலை தந்த தேவனே. இந்த காலை வெள்ளமுடைய பிள்ளைகளை துதிக்கும் பொழுது கர்த்தர் விடுதலையை தருவீராக ஆண்டவரே, ஒரு சமாதானத்தை தருவீராக ஆண்டவரே, ஒரு சந்தோஷத்தை தரப்போகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya 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 உமக்கு ஸ்தோத்திரமானவரே, உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. நன்றி அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, உமக்கு 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ உமக்கு ஸ்தோத்திரப்பா. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. சொல்லுவோம் உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. ஒரு விஷயம் உம்மை போற்றி பாடுவோம், உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், பெருவெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்றும் அடிக்கையில், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நீழல், எங்கள் புகழிடமே எங்கள் தஞ்சமே பெருங்கன்மலையின் நீழலே. உம்மை போற்றி, உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலை. உம்மை போற்றி பாடுகிறோம், உம்மை போற்றி பாடுவோம்
அந்த கண்மலையே எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீர் அல்லவோ. எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்தது நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. கண்மலை தேனும் வழியும் என்னையும் தருவதும் நீர் அல்லவோ. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அமிழ்ந்திடும். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீர். ஜெயமெடுப்போம் ஜெயமெடுப்போம். எங்கள் பராக்கிரமே எங்கள் பலனும் நீரே. ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலை. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? விருப்பம் எது உண்டு? இதய கண்மலை, இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கும் நீர்தானையா. எப்போதும் உம்முடன் இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். எப்போதும் உம்முடன் இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறீர். ஆசை ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா,
தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. Thank you Lord. Thank you Lord. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்தெழுந்த நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. அப்பா, இந்த உயிர்த்தெழுந்த நாளும் ஆண்டவரே பிரசன்னத்தினாலே கர்த்தரை நிரப்பினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ நல்ல நன்மை செய்கிறமாக எங்கள் மத்தியிலே உலாவி கொண்டு வந்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் உம்மை துதித்துக் கொண்டிருக்கிறார்கள், நாமத்தை உயர்த்து கொண்டிருக்கிறார்களோ அங்கெல்லாம் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரப்பா, உமக்கு ஸ்தோத்திரப்பா. உமக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு துதியை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களில் நம்முடைய தேவர் மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்துவார் என்று ஆண்டவரே சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரப்பா, மரண பரியந்தம் எங்களை நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறீரப்பா. இது பரலோகத்திற்கு ஏறி போவதற்கு முன்பாக சொல்லுகிறீரப்பா, பூமியின் கடைசி நாட்கள் மட்டும் ஆண்டவரே நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே, இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த அப்பா ஸ்தோத்திரப்பா 4 மாதம் முழுவதுமாக எங்களை பாதுகாத்து இந்த மாதத்தின் இந்த 3வது வாரம் வரைக்குமாக எங்களை காண செய்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை போஷித்தீரப்பா, எங்களை பராமரித்தீர் ஆண்டவரே, எங்களை பாதுகாத்தீர் ஆண்டவரே, சுகம் தந்தீர் ஆண்டவரே, பலன் தந்தீரானவரே. அப்பா சோதரப்பா, எங்களை வழி நடத்தின, எங்களோடு கூட பேசினீரானவரே, எங்களை அப்பா உணர்த்தினீரானவரே, ஆசீர்வதித்தீரானவரே, எங்களோடு கூட எப்பொழுதெல்லாம் உன் நாமத்தை உம்முடைய அப்பா சத்தத்தை சமூகத்தை தேடி வரும்பொழுதெல்லாம் கர்த்தர் எங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த காலை வேளையிலமானவரே அப்பா உம்முடைய நாமத்தை ஆண்டவரே ஜெபம் பண்ணும்படியாக, உம்மை ஸ்தோத்திரிக்கும்படியாக, பாடல்களை பாடும்படியாக, ஆராதனை செய்யும்படியாக அப்பா சோதரப்பா உதவி செய்துக்காமக்கு சோதரன் சங்கீதங்களிலும் ஆண்டவரே சோதரப்பா ஆண்டவரே உம்முடைய வார்த்தையிலும் என் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவீராக. எங்களுக்கும் உம்மை வெளிப்படுத்துங்க, உம்முடைய வார்த்தையை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க, எங்களை மறைத்துக் கொள்ளுங்க. உம்முடைய எல்லா துதிகளை மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் ரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். நாம் யாவரும் சேர்ந்து சொல்லுவோம், பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென் ஆமென். அவர் உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. சங்கீதத்தின் புஸ்தகம் 54ஆம் சங்கீதம், சங்கீதம் 54ஆம் சங்கீதம், புக் ஆஃப் சாம்ஸ் 54, the book of Psalms 54, 54ஆம் சங்கீதத்தை மேலிருந்து வாசிக்கிறோம். மேலிருந்து வசனம், முதலாவது வசனத்துக்கு மேலாக அந்த பகுதியிலிருந்து வாசிப்போமாக. தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சிப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம். தேவனே, உமது நாமத்து நிமித்தம் என்னை ரட்சித்து உமது வல்லமையினால் எனக்கு நியாயம் செய்யும். தேவனே, என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடும். அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனே தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்மாவை ஆதரிகளோடு இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமை சரி கட்டுவார். உமது சத்தியத்தின் நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார். என் கண் சத்துருக்களின் நீதியை சரி கட்டுதலை கண்டது. எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். 4வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் வாசிப்போம். இதோ தேவன் எனக்கு சகாயன், ஆண்டவரின் ஆத்மாவை ஆதரிகளோடு இருக்கிறார். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன். கர்த்தாவே, உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. கர்த்தரை சோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். சோத்திரம் கர்த்தாவே. அப்பா பிதாவுக்காக சோத்திரப்பா.
இயேசு கிறிஸ்துக்காக சோத்திரம் கர்த்தாவே, பரிசுத்த ஆயுதனுக்காக சோத்திரப்பா. ஆண்டவரே இந்த வார்த்தைகளுக்காக சோத்திரம். இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து தாருங்கப்பா. ஆண்டவரே இந்த சங்கீதத்தை முழுமையாக வாசிக்கும் போது அப்பா, தாவீது ஓடி ஒளிந்து கொண்டிருக்கும் போது அவனை காட்டி கொடுக்கும்படியாக சவுலிடத்தில் சொல்லும் போது தகப்பனே, இவ்விதமாக பாடின பாடல்ல ஒரு மிகப்பெரிய ரகசியம் இதில் அமர்ந்துக்குதுப்பா. இசப்பா, இந்த வேளையில வியாதியோடு, பலவீனத்தோடு, வருத்தத்தோடு, கஷ்டத்தோடு இருக்கிற உபத்திரத்தோடு, பாடுகளோடு, நிந்தையோடு, கண்ணீரோடு, அவமானத்தோடு காணப்படுற உடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து நாமத்தில் பலப்பட்டுங்கப்பா, சுகமாக்குங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, நீ பெரிய காரியம் செய்யுங்கப்பா, மகிமையான காரியத்தை செய்வதற்காக சோத்திரங்கத்தான். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். யார் எந்த நிலைமையில் உட்கார்ந்து கொண்டு ஆராதனை செய்து கொடுக்கிறார்களோ அந்த நிலைமையிலிருந்து நீ தொடுபடியாக ஜெபிக்கிறோம். கரம் அவர்களை தொடர்றங்கத்தாவே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் பலத்த கரமா, பராக்கிரமமான காரியத்தை செய்யுங்கப்பா, நீ பெரிய காரியம் செய்யப்பா, விடுதலை தரதுக்காக சோத்திரப்பா. எல்லா துதிக்க நமக்கும் சோத்திரம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். அறிவிப்புகள். இன்று மாலை 6 மணிக்கு ஃபேஸ்புக்கில் மாலை ஆராதனை நடைபெறும். மாலை 8 மணிக்கு யூடியூப்ல இந்த ஆராதனை மறுபடியும் ஒளிபரப்பு செய்யப்படும். அது மாத்திரமல்ல, இந்த வாராந்திர கூட்டங்கள் புதன், வியாழன், வெள்ளிக்கிழமை ஆகிய தினங்களிலே மாலை 5 மணிக்கு ஃபேஸ்புக்கிலும் யூடியூப்ல மாலை 7 மணிக்கும் தொடர்ந்து புதன்கிழமை பைபிள் ஸ்டடி நடைபெறும். வியாழக்கிழமை ஜெபமும் வார்த்தை நடைபெறும். வெள்ளிக்கிழமை உபவாச ஜெபம் நடைபெறும். பங்கு பெறுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அது மாத்திரமல்ல, நீங்கள் இந்த நேரலையை பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அந்த கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்பதை எங்களுக்கு தெரிவிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால் நீங்கள் எங்களை பார்க்க முடியும், ஆனால் நாங்கள் உங்களை பார்க்க முடியாததுனால நீங்கள் பார்க்கிறீர்கள் என்பதை எங்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்தும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் எங்களுக்கு கேட்கிறோம். கமெண்ட் மூலமாக, லைக் மூலமாக நீங்கள் அதை தெளிவுபடுத்தினால் அது மிகவும் நல்லதாக இருக்கும். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையுண்டாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமம் மகிமைப்படுவதாக. உண்மையாகவே இந்த ஆராதனை நீங்கள் கவனித்து பார்க்கக்கூடுமானால், இந்த செய்தியும் ஆராதனையும் பார்க்கும்போது, ஆராதனையில் ஒவ்வொரு பாடல்களும் எல்லா வார்த்தைகளும் பார்க்கும்போது கவனித்து பார்த்தா ஒரு தீர்க்க தரிசனமாக கர்த்தர் நம்மோடு கூட முகமுகமாக திட்டமும் தெளிவுமாக நம்மோடு கூட இடைப்படுகிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. மெய்யாகவே இந்த நாளிலே நீங்கள் ஆஸ்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லி உங்களால் சொல்ல முடியும். இந்த நாளிலே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியம் செய்வார், நன்மையான காரியம் செய்வார், ஒரு பெரிய விடுதலை கர்த்தர் தரப்போறார். கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வாரத்தில் செய்த எல்லா நன்மைக்காக, எல்லா உபகாரத்துக்காக சோத்திரம். இந்த புதிய வாரத்திலே கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வதற்காக கர்த்தர் சோத்திரம். எல்லா துதிக்கான மகிமை அவருக்கு உண்டாவதாக. ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனம். 6ஆம் வசனம் மட்டும்தான் செய்திக்கு, ஆனாலும் 7ஆம் வசனத்தையும் சேர்த்து வாசிக்கும்படி கேட்கிறேன். The book of Exodus chapter 34 verse 6 and 7. The book of Exodus chapter 34 verse 6 and 7. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 6ஆம் வசனமும் 7ஆம் வசனத்தையும் வாசிப்போம். வாசிக்க கேட்போம். வாசிப்போமே. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமுள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. செய்தி பார்க்கும்போது 6ஆவது வசனம் மாத்திரமே, ஆனாலும் 7ஆவது வசனத்தையும் நாம் விளங்கிக் கொள்வது சேர்த்து இதை படிக்க வேண்டும். 1000 தலைமுறைக்கென்று தலைமுறைகளுக்கு இரக்கத்தையும் காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். அதுக்கு முன்பாக பார்க்கும்போது 6ஆவது வசனத்திலே இங்கே பார்க்கும்போது என்ன சொன்னால், கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன் என்று பார்க்கிறோம். உண்மையாகவே இந்த வார்த்தை ஒரு மிகப்பெரிய ஒரு வாக்கு தத்தமான ஒரு வார்த்தை. இந்த நாளிலே பார்க்கும்போது கர்த்தர் தம் நாமத்தை கூறுறார், ப்ரொக்ளைம் பண்றார், தன் நாமத்தை அறிவிக்கிறார்.
அதுக்காக பார்க்கும்போது அதனுடைய விளக்கம் என்ன, அதனுடைய தலைப்பு என்ன என்று பார்க்கும்போது நியூ ரெவலேஷன் ஆஃப் காட். நியூ ரெவலேஷன் ஆஃப் காட். தேவன் என்ன செய்தாரு, ஒரு புதியதான ஒரு வெளிப்பாடை, புதிய ஒரு வெளிப்படுத்துதலை மோசேக்கு தெரிவித்தார். மோசேயின் மூலமாக இஸ்ரவேல் மக்களுக்கும் நமக்கும் என்ன பண்ணார் ஆண்டவர் இதை தெரிவிக்கிற தேவனாக இருக்கிறார். நாம் இந்த மனதில் வைத்துக் கொள்ளுமாக நியூ ரெவலேஷன் ஆஃப் காட், தேவனுடைய புதிதான ஒரு வெளிப்பாடை கர்த்தர் நாளிலே நமக்கு வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த இடத்துல நீங்க ஆங்கிலத்திலே இந்த வசனங்களை ஒரு 4 மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன். இதில் நீங்க விளங்கிக் கொள்ள கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக நேர்த்தியாக இருக்கிறது. The Lord, the kind God who loves you becomes angry very slowly. He is a God of love who does not change. இங்க பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமான ஒரு மொழிபெயர் அழகாக இருக்குது. The Lord, the kind of God who loves you becomes angry very slowly. ஆண்டவர் கோபப்படும் போது மிகவும் ஸ்லோவாக பண்ணுவாராம். நியூ இங்கிலீஷ் ஈஸி இங்கிலீஷ் வெர்ஷன்ல இப்போ அது he is a God of love who does not change. அவர் தேவன், அவர் மாற மாட்டார். அது மாத்திரம் காரணம் சத்தியம் உள்ள தேவன், அவர் மாறவே மாட்டார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஃபெய்த்ஃபுல் காட், அவர் மாறவே மாட்டார். அது மாத்திரமல்ல, அடுத்ததாக பார்க்கும்போது ஐஎஸ்வி என்றுதான் ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்கும்போது the Lord God compassionate and gracious, slow to anger and filled with gracious love and truth. மீண்டுமாக அது வாசிக்கிறேன். the Lord God compassionate and gracious, slow to anger and filled with gracious love and truth. இங்க கொஞ்சம் ரொம்ப அழகாக இன்னும் வித்தியாசமாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவர் கருணை உள்ள தேவனாக இருக்கிறாரு. ஆண்டவர் கருணை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில பார்க்கும்போது நீடிய சாந்தம் உடையவராக இருக்கிறாரு என்பதை குறித்து நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, மற்றொரு கேஜேவி மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது the Lord God merciful and gracious, long suffering and abundant in goodness and truth. அடுத்த ஒரு மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது the Lord God merciful and gracious, long suffering and abundant in goodness and truth எங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, ஆம்பிளிஃபைட் வெர்ஷன்ல இந்த பகுதி வாசிக்கிறேன். என்ன பார்க்கும்போது the Lord God compassionate and gracious, slow to anger and abounding in loving kindness and truth, faithfulness. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் இந்த வார்த்தையில ஒரு மிக முக்கியமான பார்க்கும்போது ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், ஆண்டவர் கருணை உள்ளவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்றாரு, அன்பையும் தயவையும் ஆண்டவர் பெருக செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்லோ டு ஆங்கர். ஆண்டவர் கோபப்படுகிறதுக்கு எப்படி இருக்கிறாரு, தாமதம் பண்றாரு, பொறுமையுள்ளவராக இருக்கிறாரு. ஆண்டவர் நம்ம பேர்ல உடனே கோபப்படல, ஸ்லோ டு ஆங்கர். அது மாத்திரம் இது மிகவும் முக்கியமான வார்த்தை. யாக்கோபின் நிருபம் the book of James chapter 1 verse 19, the book of James chapter 1 verse 19. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லப்பட்டது. வாசிக்க கேட்போம். வாசிப்பே. யாக்கோபின் நிருபம் 1ஆம் அதிகாரம் 19 வசனம். the book of James chapter 1 verse 19 வசனம் வாசிங்களேன். ஆகையால் என் பிரியமான சகோதரரே, யாவரும் கேட்கிறதுக்கு தீவிரமாயும் பேசுகிறதுக்கு பொறுமையாயும் கோபிக்கிறதுக்கு தாமதமாயும் இருக்க கடவர்கள் சொல்றாரு. ஆகையால் பிரியமான சகோதரரே, யாவரும் எல்லாருக்குமே கேட்கிறதுக்கு தீவிரமாய் கேட்கணும், பேசுறதுக்கு பொறுமையா இருக்கணும், கோபிக்கிறதுக்கு ஸ்லோ டு ஆங்கர், கோபம் மெதுவாக கோபப்படுங்க. நீங்க டிவிலெல்லாம் பார்த்துப்பீங்க, நான் பார்த்துக்கிறேன். சமயத்தில் ஒரு பெரிய நல்ல ஃபேமஸாக இருக்கிற ஊழியக்காரங்க, பெரிய லெவலில் இருக்கிறவங்க அப்படிலாம் பார்க்கும்போது அவங்க இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப கவலை. ஏதாவது நம்ம கிடைக்குமா, ஏதாவது பிரயோஜனமாக இருக்குமா, ஏதாவது கற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு ரொம்ப ஆசையோடு கூட அதை கேட்பேன். கேட்கும்போது இந்த 6ஆவது வசனத்தை பார்க்கும்போது ஆண்டவர் பேசும்போது எப்படி பேசுற, ப்ரொக்ளைம்னு வார்த்தை சொல்லப்பட்டது. இன்னொரு வார்த்தை லவுட். ஆண்டவர் சத்தமாக பேசினாராம். யாருக்கிட்ட, மோசே கிட்ட.
இது பேசும்போது இதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன வந்துச்சுனால், அந்த இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் இந்த இடத்துல சாபம் போல சாபம் இதை பார்த்த உடனே அப்படி அப்படி பண்றாங்க. நல்ல பெரிய ஆட்கள், ரொம்ப ரொம்ப அன்பா, ரொம்ப நேசிக்கிறேன் பார்க்கும்போது அவங்ககிட்ட ஏதாவது கற்றுக்கொள்ள பார்க்கும்போது மூஞ்சி எப்படின்னு தெரியும் உங்களுக்கு, பார்த்து சிரிப்பீங்க. ஆனால் அந்த டிவியில் அதை பார்க்கும்போது இப்படிலாம் ஐயோப்பா உடனே எல்லாம் தட்டி விட்டுரு, போ தேவையில்லை. எதுக்காகனா இவங்கிட்ட ஏதாவது கற்றுட்டாக்கா சாபத்தை கேட்கறதுக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு சிறு பிள்ளைகள் எடுத்துட்டாக்கா ஸ்கூல் போகும்போது டீச்சரோட டார்ச்சர் தாங்க முடியாது. பிரின்சிபால் டார்ச்சர், வாட்ச்மேன் டார்ச்சர், சப்ஜெக்ட் டீச்சரோட டார்ச்சர்ஸ் எல்லாம் தாங்க முடியாது. அந்த பிள்ளைங்க மனம் நொந்து வந்துடுறாங்க. ஐயோ என்னடாப்பா இது. இந்த லாக்டவுன் நேரத்தில் சந்தோஷமா இருக்குது யாருன்னா பிள்ளைங்க தான். ஏன்னா இதை திறக்கப்படும், அதை திறக்கப்படும், அதை திறக்கப்படும், அதை திறக்கப்படும், இது தளர்க்கப்படும், அது தளர்க்கப்படும், அது தளர்க்கப்படும். ஆனால் ஸ்கூல் திறக்கப்படும் சொல்லும்போது முகலாம் மாறிடுது. ஏன்னா அவங்க விளையாட முடியாது, ஜாலியாக இருக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு அது கவலையே கிடையாது. எவ்வளோ லேட்டாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. எப்போ வேணா எக்ஸாம் வச்சு, எப்போ வேணா எக்ஸாம் வச்சு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் எக்ஸாமினேஷன் பயப்படுத்த விடாது பிள்ளைகளுக்கு. இதெல்லாம் இந்த வார்த்தைலாம் ஒட்டுக்காங்க. ரெண்டாவது, வேலைக்கு இது காலேஜ் போகிற பெரிய வாலிய பிள்ளைகள் பார்க்கும்போது அங்கே பார்த்தா ப்ரொஃபஸரோட டார்ச்சர் தாங்க முடியாது, லெக்சரோட டார்ச்சர்ஸ் தாங்க முடியாது. அது மாத்திரம் இல்லை, அங்கே ஃப்ரெண்ட்ஸோட டார்ச்சர்ஸ் தாங்க முடியாது. பல விதமான பல விதமான பிரச்சனைகளோடு அவங்க என்ன பண்ணுவாங்க, வீட்டுக்கு வருவாங்க. அடுத்தது மூன்றாவதாக பார்க்கும்போது வேலைக்கு போகிறவங்க, சகோதரனானாலும் சகோதரியானாலும் வேலைக்கு போகிறாங்க. அங்கே மேலானவங்க, ஆஃபீஸர்ஸ், ஃபோர்மேன், கூட இருக்கிற கூட உடன் வேலைக்காரங்க எல்லாருடைய பிரச்சனை, ஏதாவது பிரச்சனை, அந்த பிரச்சனையோடு கூட என்ன பண்ணுவாங்க, வேலையை முடிச்சு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் வந்தால் வீட்டம்மா இருக்கிறாங்க, இந்த அம்மா கொடுக்குற டார்ச்சர் அதுவும் தாங்க முடியாது இந்த வீட்டாயால். அது மாத்திரம் இந்த பிள்ளைங்க வீட்டுக்கு வர்றாங்க, டே இதை பண்ணு அதை பண்ணு, இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு. பொம்பளை பிள்ளைய பார்த்து நீ இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்ய, எப்படி பண்ண எப்படி பண்ணு, நான் அந்த காலத்தில் எப்படி தான். இதெல்லாம் அம்மாவுடைய டார்ச்சர், அப்பாவோட டார்ச்சர், ஃபேமிலி டார்ச்சர். இந்த டார்ச்சர், இந்த பிரச்சனை இருக்கும்போது அது மாத்திரம் இதில் வேற பாஸ்டர் டார்ச்சர். என்ன தெரியுமா, ஏன் நீ சர்ச்சைக்கு வரல, ஏன் நீ இந்த மீட்டிங் வரல, ஏன் இந்த ஊழியத்து வரல, நீங்கள் இந்த செய்யலை, நீ பயில் படிச்சியா, நீ ஜாப் பண்ணியா, நீ முட்டி போட்டியா, இப்படிலாம் வேற கேட்டுருக்காங்க. இந்த டார்ச்சர் தாங்க. இதெல்லாம் மீறி அவங்க டிவியில் உட்காந்து பார்க்கும்போது என்ன பண்ண, கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்துருப்பாங்க. சாபம் சாபம் இப்படி இப்படி அடி தொண்டை கிழிச்சிருப்பா. சத்தம், ஆண்டவர் சத்தத்தை எப்படி பேசுனா தெரியுமா, சத்தம் போட்டு பேசுன வார்த்தை எப்படி பேசுறாரு பார்க்கும்போது நான் வாசிக்கிறேன். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது தமிழ்ல இப்படி போடப்பட்டிருக்கு. ஆனால் ஒரு மொழிபெயர்ப்புல ப்ரொக்ளைம்டு சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு மற்றொரு மொழிபெயர்ப்பெல்லாம் லவுட் வாய்ஸ், ஆண்டு சத்தமா பேசுறாராம். அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் அப்படி சொல்லும்போது எப்படி இருக்கும் மனசு, ஆஹா ஆட இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயவும் சத்தியம் உள்ள தேவன், அப்படி ஆண்டவர் பேசுவார். நான் யார், அவர் நாமத்தை அறிவார். இது இப்படி கேட்கும்போது பரவாயில்லப்பா, நமக்கு பயமே இல்லை, என் தேவன் எனக்கு பக்க பலமாக இருக்கிறாரு, பராக்கிரம செயல்கிறார். இப்போ சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க, ஆண்டவர் எனக்கு பராக்கிரமசாலியை பற்றி பராக்கிரமசாலியாக இருக்கிறாரு, அவர் அதை பற்றி பேசுறாரு. அதுக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்ட ஒரு காரியம் இது. அது மாத்திரம் இல்லை, சில சமயத்தில் பார்க்கும்போது ஊழியக்காரங்க இப்படிலாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னன்னாக்கா, மோசஸ் ascend and the Lord descend. எனக்கு இது மாதிரி கோர்வையான வார்த்தை, அடுக்குமொழி வார்த்தை ரொம்ப இஷ்டம், பயங்கர இஷ்டம். அதில் இந்த வார்த்தையை பார்க்கும்போது மோசஸ் ascended and the Lord descended. சொல்லுங்க பார்ப்போம், மோசஸ் ascended and the Lord descended. அப்படின்னு என்ன அர்த்தம்னாக்கா, மோசே மலையில ஏறி போனார் கஷ்டப்பட்டு. ஆனால் ஆண்டவர் பரலோகத்தை விட்டு, மேலே வானத்தை விட்டு, பரலோக ராஜ்யத்தை விட்டு கீழே இறங்கி மோசையின் இடத்துல வந்து பேசும்படிக்கு இறங்கி வந்தார். பிரியமானே, நம்ம ஏறினா ஆண்டவர் இறங்குவார். சொல்லுங்க பார்ப்போம், நம்ம ஏறினா ஆண்டவர் படாரு இறங்குவாரு. ஆமா, இந்த வார்த்தைல நினைச்சு சிரிச்சு ஜாலியா என்ஜாய் பண்ண இந்த ஆயத்தப்படுத்தும் போது இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் இருக்குது. அப்படின்னா எங்க இருக்குது அப்படி கேட்குறீங்களா? இங்கதான் இருக்குது. படிக்க பார்ப்போம். 2ஆம் வசனமும் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் பார்க்கிறோம். 2ஆம் வசனம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் 34ஆம் அதிகாரம், The Book of Exodus chapter 34 verse 2 and 4 and 5. யாத்திராகமம் 34 2 4 5 வசனம் வாசிப்போமே. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனா மலையில் ஏறி அங்கே மலையின்
உச்சியிலே 2, 4, 6 அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில், நீ ஏறி வா அப்படி சொல்லிட்டாரு. அடுத்துங்க, அப்பொழுது மோசே முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்து அதிகாலமே எழுந்திருந்து கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடி அவ்விரண்டு கற்பலைகளையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு சீனாய் மலையில் ஏறினான். அசண்டன். என்ன பண்ண 2 முறை, இதுல 2ஆம் வசனத்திலும் 4ஆம் வசனம் 5ஆவது வசனத்துல அங்க ne வாசிங்களேன். 5ஆவது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி, கர்த்தர் ஒரு மேகத்தில் என்ன பண்றாரு? டிசெண்டட். என்னது ஆண்டவர் பண்ணாரு? இறங்குகிறாரு. மோசே ஏறினா கர்த்தர் இறங்குவாரு. சகோதரி நீ யாரா இருந்தாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் நீ ஏறி போனீங்கன்னாக்கா, மலைக்கு ஆண்டவர் எங்க வர சொல்றாரோ ஆண்டவர் சமூகத்துல நீ ஏறி போனீங்கன்னாக்கா, ஆண்டவர்ல உங்க சமூகத்துல உங்க கிட்ட இறங்கி வருவாரு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த ஒரு ரகசியத்தை படிச்சு என்னால தாங்க முடியல. என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ சந்தோஷம். ஆண்டரே, நான் ஏறி போனாக்கா, நான் தேடி போனேன்னாக்கா, ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு நான் போவேனால் ஆண்டவர் நான் இருக்கிற இடத்துக்கு ஆண்டவர் இறங்கி வர வல்லவராக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இதே மாதிரி தான் பார்க்கும்போது போன வாரத்தில் பார்த்தோம். ஆபிரகாமும் ஈசாக்கும் என்ன பண்ணாங்க? மோரியா மலையில் நம்ம ஒன்றில் ஏறி போகிறார்கள். ஆனா போகிற இடத்துல என்ன நடக்குதுனாக்கா, அந்த இடத்துல பலி செலுத்தப்படுற அந்த சந்தர்ப்பத்தில் என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர்ல இறங்கி வந்து ஆபிரகாமே, பிள்ளை ஆண்டவனுக்கு ஒன்றும் செய்யாது, நீங்க ஏறினா ஆண்டவர் இறங்குவாரு. 2 இறங்கும். ஒன்னு இறங்கி வருகிறாரு, இன்னொரு விதத்துல இறக்கம் உள்ளவராக இருக்கிறாரு. பிள்ளையாண்டனுக்கு ஒன்று செய்யாதே, நீ தேவனுக்கு பயப்படணும், இப்போது அறிந்துக்கிறேன் சொல்றார். நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயந்து கொண்டு இப்போது அறிந்துக்கிறேன். அதோட சும்மா ஓட்ட மாட்டேன், அப்புறமா மேலே வந்து உன்னை இரட்டத்தினையாக ஆசிரிப்பேன், வானத்தின் நட்சத்திரங்களை போல ஆசிரிப்பேன், கடற்கரை மண்டலத்திலே போல ஆசிரிப்பேன். ஆண்டவர் வந்து இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பதற்கு தேவன் வல்லவரா. சாபம் அப்படிலாம் சொல்ல, அப்படின்லாம் என் பைபிளில் தெரியல. நீங்க எதாவது யாருந்தா என்ன எனக்கு சொல்லி கொடுங்க பார்ப்போம். ஆண்டவர் இந்த டோன்ல தொண்டை கீழே தகவல அப்படி ஜனங்களை அப்படி போட்டு சாபம் அப்படியா ஏதாவது செய்தாரா அப்படின்னு எனக்கு தெரியல. என் தேவன் யார் சொல்லித்தரேன் பாருங்க. என் தேவன் யார் பின்னாடி சொல்ல வேண்டியதை இப்பவே சொல்லிடுறேன். என்னால் அவ்வளோ தூரம்லாம் வச்சுலாம் இருக்க முடியாது. ஆகவே ஆமாம், நான் என்னன்னு சபையார்களுக்கு தெரியும். இப்பவே சொல்லி முடிச்சேன். எப்படி வாசிப்போம்? உபாகமத்தின் புஸ்தகம் 5வது பாயிண்ட் இப்பவே சொல்லிவிடுறேன். முதலாவது பாயிண்டே சொல்லிடுறேன். உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். The book of Deuteronomy chapter 4 verse 31. The book of Deuteronomy chapter 4 verse 31. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிங்க. உபாகமத்தின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31வது வசனத்தில் இந்த தேவன் யார்? இந்த தேவன் எப்படிப்பட்டது? உன் தேவனே கர்த்தர் இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால் சபிக்கிற தேவன் கிடையாது, உங்களை கொல்லுகிற தேவன் கிடையாது, அழிச்சு போடுற தேவன் கிடையாது, உங்களை உருக்குலைக்கிற தேவன் கிடையாது. என்ன எப்படிப்பட்ட தேவன் பார்க்கும்போது தேவனை கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் வந்து மர்சிஃபுல். அது மாத்திரம் இல்ல, அவர் உன்னை கைவிட மாட்டார். இப்படி இந்த தேவன் யாருங்க? ஏன் ஆண்டவர் அறிந்து கொள்ளணும்? நியூ ரெவலேஷன், ஒரு புதிய உடன்படிக்கை, புதிய வெளிப்பாடு என்னன்னா, அவர் யாருன்னா அவர் இரக்கம் உள்ளவர்ப்பா. உங்க பேர்ல ஆண்டவர் இரக்கம் உள்ளவர். யாரை இறக்கம் தேவையில்லை. யார் இறக்குறாங்களோ இல்லையோ கர்த்தரோட இறக்கம் உங்களோட இருக்குது. இது மாறவே மாற ஒன்று. அடுத்ததாக பார்க்கும்போது சொல்றாரு, அவர் தேவனா இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். இரக்கமுள்ள தேவனா இருக்கிறபடியால் அவர் இருக்கிறவனாக இருக்கிறாரு. அவர் மாறவே மாட்டாரு. நாட் சேஞ்ச். அவர் அன்சேஞ்ச் காட். அவர் மாறவே மாட்டாரு. அதுல சேஞ்ச் பண்ணவே மாத்திக்க மாட்டாரு. அவர் இறக்க குணத்தை மாற்ற முடியாதுப்பா. அடுத்து மாத்திரம் இல்ல, அவர் உன்னை கைவிடவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். உங்க கரத்தை பிடிச்சிட்டு பாரு, அவர் பிடிச்சிட்டே இருப்பாரு. உங்க கரம் அவருக்கு ரொம்ப பிடிக்கணும், ரொம்ப ஆசை. சொல்லுங்க பார்ப்போம். என் கரத்தை ஆர்டர் பிடிப்பதுக்கு ரொம்ப ஆசை. கல்யாணம் பண்ற நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணாங்க, கையை பிடிச்சி கொடுப்பாரு. பாவம் பொண்ணோட அப்பா. இந்த பொண்ணோட அப்பா கையை பிடிச்சி கொடுக்கும் போது என்ன நடக்கும் தெரியுமா? கொஞ்ச நேரத்தில் கை விட்டுருவாங்க.
உடனே அந்த ஐயரு அந்த பாஸ்டர் அவங்கள என்ன பண்ணாங்க, கையை ஏன்பா விட்டீங்க, கையை பிடிச்சிக்கப்பா, கையை பிடிச்சிக்கப்பா. ஐயோ இவ்வளோ நாள் தனியாக இருந்தேன், இப்போ இது வேற கை வேறு பிடிச்சிக்கணுமா? அந்த மாப்பிள்ளை கேட்பாரு. அவர் இந்த அம்மா சொல்லுவோம், ஏங்க கொஞ்ச நேரம் வேறாவது கையை பிடிச்சிங்க, கொஞ்ச நேரத்தில் என் கையை பிடிக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க, இது வரைக்கும் எனக்கு கையை யாரும் தொட்டது இல்லைங்க, நீங்கள் தாங்க முதல்ல கையை பிடிக்கிறீங்க, அது கொஞ்சம் ஒழுங்காக பிடிச்சிங்க அப்படின்னு இந்த அம்மா மனசுக்குள்ளே பேசும். வெளியில் சொன்னாங்க எல்லாரும் சிரிப்பாங்க. ஆமாம், இப்போ நீங்கள் சிரிச்சுருப்பீங்க. தேவ சம்பந்தம் சந்தோஷமா இருக்கணும். ஆமாம், புரியுது அவங்களுக்கு. அதுவும் மாத்திரம் இல்லை, பிற்பாடு பார்க்கும்போது அவங்க கையெழுத்து போடும்போது கை விட்டு போயிடாரு. திடீர்னு இவருக்கு கை பிடிச்சி பழக்கம் இல்லை, புதுசாக பிடிக்கிறார்ல இந்த அம்மாவை. அதனால இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா வேற வழி இல்லை, இவன் பின்னாடி போய் தான் ஆகணும். ஏப்பா என் கையை விட்டுற, அவரை பாச சொல்லுவார், கையை பிடிப்பார், உடனே சாரி அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சுவான். கையெழுத்து போடும்போது கை விட்டுருவார், ரெண்டு பேரும் கை விட்டுருவாங்க. அப்போ யாரும் அப்போ பாஸ்டர் வந்துட்டு நீ ஏன்பா கை விட்ட அப்படின்னு கேட்க மாட்டாரு. சரி இப்போ கையெழுத்து போடுற நேரத்தில் கை விட்டு தானே ஃப்ரீயாரு அப்படின்னு இருப்பாரு. யோசிச்சு பாருங்க, இந்த ஆண்டவர் இல்லை கை விடவே மாட்டார். புருஷன் கை விடலாம், மனைவி கை விடலாம், பிள்ளைங்க கை விடலாம், பெற்றோர் கை விடலாம், மாமனார் கை விடலாம், மாமியார் கை விடலாம், மருமகன் கை விடலாம், மருமகள் கை விடலாம், பேரப்பிள்ளைகள் கைவிடலாம், யாருன்னா கைவிடலாம். ஆனால் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நண்பர்கள்லாம் கைவிடலாம், ஊழியக்காரெல்லாம் கைவிடுவாங்க, பரிசுத்தவான்லாம் கைவிடுறாங்க, ஆனால் ஆண்டவர் கைவிடவே மாட்டார். அப்படிதான் சொல்லப்பட்டது. உன்னை அழிக்க மாட்டார், சாவா அப்படி சொல்ல மாட்டார், அழிஞ்சுபோ அப்படி சொல்ல மாட்டாரு, அழிக்கவே மாட்டாரு. உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை மறக்க மாட்டாரு. அவர் நினைக்கிற தேவன். யாத்திராமத்தின் புத்தகத்தில் பார்க்கும்போது உடன்படிக்கை நினைக்கிற தேவன், நினைத்து அருளினார். அவர் நினைத்து அருளுகிற தேவன், அவர் நினைக்கிற தேவன், ஆசிரியக்கிற தேவன். என் தேவன் யார்? ஆண்டவர் டிசெண்டன்ட். ஆண்டவர் இறங்கி வராரு, இறங்கி வந்து உங்களை என்ன பண்ணாரு, தேவையை சந்திக்கிறவராக இருக்கிறாரு. அது மாத்திரம் இல்ல, உபாகமத்தின் புத்தகம் The Book of Deuteronomy chapter 31 verse 6, The Book of Deuteronomy chapter 31 verse 6, உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அங்க பார்க்கும்போது, எப்பா நீங்க நாளைக்கு வேலைக்கு போக போறீங்க, உங்களுக்கு லாக்டவுன் ஓப்பன் ஆக போகுது, அது டவுன் ஆகாது, லாக் அப் ஆகிடும். அது ஓப்பன் ஆகிட்டு பிற்பாடு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் தொழிலுக்கு போகிறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஏதாச்சும் நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் ஆனால் பண்ணும்போது நீங்கள் பலம் கூட திடமானதாக இருங்கள். அவளுக்கு பயப்படணும், ஐயோ அந்த ஃபோர்மேன் என்ன பண்ண போகிறானோ தெரியல, அந்த ஓனர் என்ன பண்ண போனாரோ தெரியல, அப்படிலாம் நீங்கள்லாம் யோசிக்காதீங்க. அவளுக்கு பயப்படவும் வேண்டாம், அது மாத்திரம் இல்லை திகைக்கவும் வேண்டாம். எப்படி தான் வேலைக்கு போகிறதில்ல, இவ்வளோ நாள் ஜாலியாக சும்மா வீட்டில் இருந்தோம், வெளில போகாத சொன்னாங்க. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்தோம், இப்போ வெளில போக வேண்டியது, எப்படா வீட்டுக்குள்ளே வரணும் அப்படி யோசிப்பீங்க. இப்போ சொல்கிறாரு, திடம் மனிதர் அவளுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம், உன் தேவனை கர்த்தர் தாமே உன்னோட கூட வருகிறார். பா நீங்கள் வேலைக்கு போங்க, காலேஜ் போங்க, ஸ்கூலுக்கு போங்க, எங்கேயாவது நீங்கள் போங்க, ஆனால் போகும்போது கர்த்தர் கூட வருகிறாரு. அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று மோசே சொன்னார். தேவனை அறிந்திருக்கிறாரு, அந்த தேவன் யாருன்னு அறிந்திருக்கிறாரு. அறிந்திருந்தான தேவனை பற்றி சொல்றாரு, நீங்க பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க, கர்த்தர் கூட இருக்கிறாரு. அது மாத்திரம் The Book of Joshua chapter 1 verse 5, The Book of Joshua chapter 1 verse 5, யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, ரொம்ப தெரிஞ்ச வசனம் தான். யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், மிகப்பெரிய பொறுப்பு. இவ்வளோ காலமாக மோசே என்ன பண்ணியிருந்தாரு, பொறுப்பெடுத்து செய்திருந்தாரு. இவர் என்ன பண்ணியிருந்தாருனாக்கா பொறுப்பற்றவராக கொஞ்சம் ஜாலியாக என்ன பண்ணாரு, மோசே பார்த்துக்காருப்பா, மோசே செய்வார் பண்ணாரு. இப்போ என்ன முழு பொறுப்பு இவர் மேலே வந்துச்சு. வந்தவன சொல்றாரு, நீ உயிரோடுக்கும் நாளெல்லாம் ஒருவனுக்கு உனக்கு உண்டாக எடுத்து நிற்பதில்லை. இவர் மனசில் இருக்கிற பயம் என்ன தெரியுமா, மோசேக்கு எத்தனை பேர் எடுத்து நின்னாங்க, அடா பாவி எடுத்து நிற்கிறாங்க, அவர் சமாளிச்சுட்டாருப்பா, அவர் பெரியவருப்பா, அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி, அவர் சமாளிச்சுவாரு. நம்ம எப்படி சமாளிக்க போறோம்னு தெரியல. இவனுங்கெல்லாம் ஏடா கூட பிடிச்சவனுங்கப்பா, அவனுங்கெல்லாம் முறுமுறுக்கிறவனுங்க, அவனுங்க எழுத்து பேசுறவங்க, அவன் கல் எறிஞ்சுக்கோ, கல் எடுத்துக்குவானுங்க, கல் மலையெல்லாம் இருக்குது, நிறைய கல் இருக்குது, உடனே எடுத்த கல் எடுத்துக்குவானுங்க, அது உடச்செல்லாம் அப்படியே ரெடிமேடாகவே கல்லெல்லாம் இருக்கும், எல்லா மலையிலும் ஜல்லி மலை மாதிரி இருக்கும். அது எடுத்துட்டு அடிச்சிருவாங்க, தாங்க முடியாது இவனில் பட்ட பாடு. யோசுவாவுக்கு நல்லா தெரியும், ஆனாலும் சொல்றாரு, நீ உயிரோடு ஆண்டவர் யோசுவாவே உங்களை பற்றி ஆண்டவர் நல்லாவே தெரியும், உங்க மிகப்பெரிய பொறுப்பை பற்றி ஆண்டவர் நல்லா தெரியும். அதை சொல்றாரு, நீ உயிரோடுக்கும் நாள் ஒரு பயணம், இப்படி இந்த வார்த்தை சொன்னா ரொம்ப புரியும், ஒரு பயணம் உனக்கு உண்டாக நிற்பது இல்லை, ஒருவனும் உனக்கு உண்டாக ஏற்று நிற்பது இல்லை. நான் மோசையோடு இருந்த போல, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பிரைஸ் தி லார்ட். இந்த கொரோனா அந்த அப்படிலாம் சொல்றாங்க பத்திலாங்க, அதில் பார்க்கும்போது தனிமைப்படுத்து,
தனிமைப்படுத்து, வீட்டிலிரு, விலகி. வீட்டிலிருந்து பிற்பாடு எப்படி விலகி இருக்க முடியும்? ஐயோ, இது என்னப்பா இது, புரியவே இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல. வீட்டில் இரு, விலகிரு அப்படின்னு என்னன்னு தெரியாது, எனக்கு தெரியாது, நம்ம அப்படியெல்லாம் கிடையாது இல்லை, அதனால நமக்கு தெரியாது. யோசிச்சு பாருங்க, இவங்க வந்துட்டு இவர் சொல்றாரு நான் விலக மாட்டேன்றாரு. கவர்மெண்ட் சொல்லும் நீ விலகிரு, டிஸ்டன்ஸ் கீப் பண்ணு அப்படின்னு சொல்லுது, இல்லாட்டி கொரோனா ஓட்டிக்கொண்டாரு. இவர் என்ன சொல்றாரு, நான்லாம் விலக மாட்டேன், நான் வந்து கொரோனா கிடையாது, நான் கொரோனா அழிக்கிறேன். அது மாத்திர சிக்கான ஆட்களை கொண்டு போயிட்டு அங்கே தனிமைப்படுத்திட்டாங்களாம். அங்கே யாரும் பேச மாட்டாங்க, ஒரு மாதிரி அவர் சாப்பிட்டு எழுந்து படுத்து தூங்கி அப்படி எழுந்துச்சு வரணுமா, அப்புறம் வெளியே அமைச்சு கை தட்டி அமைச்சிடுறாங்க. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் விட்டு விலக மாட்டார், உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிடவே மாட்டார். என்ன பண்ணுறாரு, கூடவே இருப்பார், கரம் பிடிச்சிட்டே இருப்பார். உங்கள் கையை விட்டார்னா அவருக்கு ரொம்ப வேலை கம்மி, ஆகவே கையை பிடிச்சிட்டே இருப்பார். உங்கள் கை அவருக்கு வேணும். சொல்லுங்க, இந்த கை ஆர்டருக்கு வேணும். பாருங்க, கையை பாருங்க, இந்த கை ஆர்டருக்கு வேணும். இந்த கை இல்லாமல் ஆர்டர் இருக்க முடியாது. உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லாமல் ஆர்டரால் இருக்கவே முடியாது. ஆமாம், அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப முக்கியம். உங்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி கிடையாது. இவர் அப்படிப்பட்ட இந்த ஃப்ரெண்ட்ஷிப், இது வித்தியாசமான ஃப்ரெண்ட்ஷிப். அது மாத்திரம் 1 நாளாகவும் 28:20 அப்பா மகனு சொல்கிறார். 1 நாளாகவும் First Chronicles chapter 28 verse 20. First Chronicles chapter 28 verse 20. ஒன்று மோசேக்கு, இது யோசுவாவுக்கும் மக்களுக்கும் மோசே சொல்றாரு. இரண்டாவது தேவன் யோசுவாவுக்கு சொல்றாரு. மூன்றாவது தாவீது சாலமோனுக்கு சொல்றாரு. தாவீது தன் First Chronicles chapter 28 verse 20 1 நாளாகவும் 28:20 சொல்லுவது, தாவீது குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஆலயத்தை கட்ட போறப்பா, கர்த்தருக்காக செய்கிற எந்த காரியத்துக்கும் நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவன கர்த்தர் இன்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். நான் இருக்க மாட்டேன், நான் செத்து போயிட்டு போறேன், நான் வந்து மறிச்சு போறேன். தாவீது சொல்றாரு, நான் இருக்க மாட்டேன்ப்பா, அப்பா இருப்பான்னு நினைக்காத. கர்த்தர் கூட தேவன கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு இருப்பார். நான் இருக்க மாட்டேன், என் தேவன் உன்னோடு இருப்பார். சொல்லுவோமா, என் தேவன் உன்னோடு இருப்பார். அந்த வார்த்தை மிக முக்கியமானது. சொல்றாரு, தகப்பனுடைய தேவன் சாலமோனோடு கூட இருக்கிறார். அடுத்தது பார்க்கும்போது இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரும் மட்டும் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிட மாட்டார். வேலையெல்லாம் முடிச்சு தீர வரைக்கும் நோ நோ நோ, அவர் விட்டு அவர் விலகிடு அப்படின்னு சொல்ல மாட்டார். ஆமா, அவர் விலகவே மாட்டார், உங்களோடு கூட தான் இருப்பார். மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாய் போகாதையா. இன்னொரு பாட்டு பாடினாங்க, ஆராதனை பாடினாங்க, உம்மோடு இருப்பது தான் என் உள்ளத்தின் வாஞ்சியா. இன்னைக்கு அந்த ஆராதனை இன்னும் கூட நீங்க ரீவைண்ட் பண்ணி நீ கேட்டு பாருங்க, செய்தியெல்லாம் அப்படியே இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட, நமக்காக தான், உங்களுக்காக தான், ஒவ்வொருக்காக தான் கர்த்தர் ஆசீர்வதித்து கர்த்தர் கொடுத்துருக்கார். கர்த்தர் ஸ்தோத்திரம். எபிரேயருக்கு நிருபம் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். எபிரேயர் 13ஆம் அதிகாரம் வில்லிவாக்கத்தில் இந்த மாசத்துடைய வாக்கு தத்துவமான வார்த்தை. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம். உங்களுக்கு தெரிஞ்ச வசனமே, அப்படி யோசிக்காதீங்க. தெரியாத வசனம், புது வசனம், புதுசாக என்ன பண்ணணும், இதை படிக்கணும். நீங்கள் பண ஆசை இல்லாதலாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள். எங்க இருக்குது பணம் இருந்தால் தானே ஆசைப்படுறது. இப்போ பணமே இல்லை, சரி இருக்கிறத கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பாருமா. உங்களுக்கு என்ன இருக்குதோ பிரியமானலே யோசிச்சு பாருங்க. இத்தனை நாட்களாக நடந்த காலத்துலலாம் இப்போது நடக்கிற இந்த மார்ச், ஏப்ரல், மே இந்த நாட்களில் ஆண்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் அற்புதமாக, அதிசயமாக, ஆச்சரியமாக கர்த்தர் வழி நடத்தார். இத்தனை காலம் நடத்தாத ஒரு வழி நடத்தல் இந்த காலத்தில் கர்த்தர் வழி நடத்துறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்க சொல்லுவீங்க. ஆமீன். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. அதை சொல்றீங்க. பண ஆசை இல்லாதவளாய், பணம் நம்ம வாழ்க்கையில் உண்டு. பணம் இருந்துட்டு வெளில போக முடியல, என்ன பண்றது, என்னது வெளியில செல்லாதே, வீட்டில் இரு, விலகிரு அப்படி சொல்றாங்க. வெளில போனதான் கடைக்கு தான் வாங்க முடியும், கடையெல்லாம் போட்டு அப்படி என்னதான் பண்ண முடியும். பணம் இருந்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆன்லைன் கிடையாது, ஒன்லி ஆஃப்லைன் தான். நீங்க ஆன்லைன் போயிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் க்ளோஸ்டு, டெம்பரரி க்ளோஸ்டு, டெம்பரரி க்ளோஸ்டு, டெம்பரரி க்ளோஸ்டு அப்படி போட்டு விட்டுருவோம். யோசிச்சு பாருங்க, அவனே க்ளோஸ் பண்ணிட்டான், ஃபேஸ்புக்காரனே க்ளோஸ் பண்ணிட்டான். ஆமாம், அவங்களே முடிச்சிட்டாங்க. இவங்க மூடுறாங்களோ இல்லையோ, இவங்களுக்கு மூட இஷ்டம் இல்லை, ஆனால் அவங்க மூடிடுவாங்க. சொல்றாரு, உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்கிறாரு. கூட இருக்கிற என்ன பண்ணுறோமா, இருக்கிறதை கொண்டு கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
இருக்கிறதுல சந்தோஷமா இருப்பதுக்கு கர்த்தர், சமாதானமா இருப்பதுக்கு கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. 6ஆம் வசனம், 6ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். 6ஆம் வசனம் வாசிங்களேன். அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்னு சொல்லலாமே, கர்த்தர் உதவி செய்கிறாருப்பா. நான் கர்த்தர் சகாயர், நான் பயப்படேன். மனுஷனுக்கு என்ன செய்வான்? மனுஷனால எதுவுமே செய்ய முடியாது. ஆனால் பந்தா காட்டுறது மட்டும் ஓவரா காட்டுவோம் மனுஷன். ஆனால் ஆண்டவர் அப்படி காட்ட மாட்டார், கூடவே இருப்பார், உதவி செய்வார். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. இந்த தேவன் எப்படிப்பட்ட தேவன் சொல்லுவோம். அவரோட குணாதிசயம் என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆமாம், ஆண்டவர் பேசின வார்த்தைகள், உணர்த்தின வார்த்தைகள், வெளிப்படுத்தின வார்த்தைகள். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை. இன்னுமா அது மாத்திர சாபம். எனக்கு இதுதான் பிடிச்சிருக்கிறேன். பாவிங்களா, மனுஷன் அவ்வளோ பிரச்சனை இல்லை, அவ்வளோ சூழ்நிலை, எந்த நிலைமையில இப்போ இருக்கிறாங்க தெரியல, யார் எந்தெந்த சூழ்நிலை இருக்கிறாங்க தெரியல. ஆனால் இந்த நிலைமையில் இருக்கும்போது அடித்தொண்டிலிருந்து வாரி வாரி வழங்குறியா? யோசிச்சு பாருங்க, என் ஆண்டர் எப்படிப்பட்டவர். இப்போ பாருங்க, ஆண்டர் பாருங்க பாப்பா. என்னாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். The book of Numbers chapter 22 verse 12. The book of Numbers chapter 22 verse 12. என்னாகும் 22:12. The book of Numbers chapter 22 verse 12. என்னாகும் 22:12. இந்த வசனத்துல நீங்க எழுதி வச்சுட்டு பாருங்க. எப்படி சொல்றாரு? அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, ஏல, இங்க பாரு எப்படி பேசுறாரு. ஏல, நீ அவர்களோட போக வேண்டாம் அப்படி சொல்றாரு. அந்த ஜனங்களை சபிக்க வேண்டாம். ரெண்டாவது, அவர்கள் ஆசிரியப்பட்டவர்கள் முன்கூட்டியே சொல்றாரு. ஏல, இங்க பாரு, அவங்க ஆசிரியப்பட்டவங்க, நீ அந்த பயல் கூட போகாத. அது மாத்திர நீ சபிக்கவும் வேணாம். அவன் என்ன பண்ணா, இஸ்ரவேல் ஜனங்க சாபமா இருக்கணும் விரும்புறான். இப்ப யோசிச்சு பாருங்க, யார் சாபமா இருக்கிறது விரும்புறது? இஸ்ரவேல் மக்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது யார் விரும்ப மாட்டாங்க? யார் விரும்ப மாட்டாங்க? அமலேக்கர் விரும்ப மாட்டாங்க. அவங்க விரும்ப மாட்டாங்க. மாம்சத்துக்குரியவங்கப்பா அவங்க. நீங்க நல்லா இருக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. நீங்க சுகமா இருப்பது அவங்க விரும்ப மாட்டாங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கிறது அவங்க விரும்ப மாட்டாங்க. நீ நன்மையை அனுபவிப்பது அவங்க விரும்பாதவங்க தான் என்ன பண்றாங்க தெரியுமா? சாபம். இதே பிடிச்சிக்கோ, நீங்களும் பிடிச்சிக்குவீங்க. யோசிச்சு பாருங்க, சபிக்க வேண்டாம். அவள் ஆசைப்பட்டாங்க. பி கேர்ஃபுல். தொலைச்சு அது நீங்க என்ன பண்ணுங்க, 22, 23, 24 அதிகாரம் முழுசா படிச்சுக்கொள்ளுங்க. சூப்பரான அதிகாரம், அமக்கலமா இருக்கும். அடுத்தது 23ஆம் அதிகாரம் 20, 21. 23ஆம் அதிகாரம் 20, 21. என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம், The book of Numbers chapter 23 verse 20 and 21. 20, 21. இதோ ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன், அவர் ஆசீர்வதிக்கிறவர், நான் அதை திருப்ப கூடாது. முடியாதுப்பா. எவனாலையும் எந்த பயலாலையும் உங்க ஆசீர்வாதத்தை திருப்பவே முடியாது. இன்னும் சொல்றேன், அதை திருப்பி போட முடியாது, அதை தடுத்து நிறுத்த முடியாது. பல விதத்தில் இதை விளங்கிக் கொள்ளணும். எந்த உங்களுக்கு தடுத்து நிறுத்த முடியாது, தடை செய்ய முடியாது. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். உங்களுடைய நன்மைகள் உங்களை தேடி வரும். உங்களுக்கு வேண்டிய கிருபைகள் உங்களை தேடி வரும். ஏன்னா மோசே அசன், கர்த்தர் என்ன பண்ணாரு? டிசெண்டர். ஆண்டவர் என்ன பண்ணாரு? இறங்கி வருவார். இங்க பார்க்க, அவர் யாக்கோபில் அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. ஐய அக்கிரமத்தை ஆண்டவரை பார்க்க மாட்டாரு. அந்த மனுஷன் அப்படியே பார்த்துப்பான். யார் என்ன தப்பு பண்றாங்க, இவங்க என்ன தப்பு பண்றாங்க, அவங்க என்ன தப்பு பண்றாங்க, இவங்க என்ன பண்றாங்க, இதே பார்த்துப்பான் இவன் மனுஷன். ஆனா அவர் எப்படிப்பட்டாரு? அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. இஸ்ரவேலில குற்றம் பார்க்கிறதோ இல்ல. எவன் என்ன குற்றம் செய்யறான் இதை பார்க்கறதே வேலை, பழப்பா போச்சுப்பா. இந்த பழப்புல இது வேலைக்காகாது, வாழ முடியாது. பழப்படுத்த வந்தா இந்த பண்ணிட்டுமா வேலையை பழப்பத்த. இது என்னது? குற்றம் கண்டுபிடிக்கிறது. இது தேவன் எப்படிப்பட்டார்? அவர் குணாதிசயம் என்ன, அவர் கேரக்டர் என்ன, யோசிப்பாங்க. அவருடைய வெளிப்பாடு என்னன்னாக்கா, உங்களை என்ன செய்வதில்லை, குற்றம் பார்ப்பதில்லை. அவருடைய தேவனா கர்த்தர் அவரோடு கொடுக்கிறார். பாருங்க, ஆண்டவர் எப்படிப்பட்டார்? கூட இருக்கிற ஆண்டவர், கூட இருக்கிற ஆண்டவர். அது மாத்திரம் இல்ல, ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. ராஜாவின் ஜெய கம்பீரம் ஒவ்வொருவருக்குள்ளும். போன வாரத்தில் பார்த்தோம், ராஜாக்களும் ஆசாரியர்களுமா கர்த்தர் மாட்டிச்சார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவங்களுக்குள்ள இருக்குது. ஆகவே இவங்க சாதாரணமான மக்கள் இல்லப்பா. சாதாரண மக்கள் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு வசனம் போடுறாரு. அது இல்லாத
இப்போ என்ன 22 அவள் தேவன் அவள் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காண்டாமிருத்து ஒத்த அவளுக்கு பலவீனமானவன் கிடையாதுப்பா. இஸ்ரேல் மக்கள் தேவச்சனம் தேவனுடைய பிள்ளைகள நீங்க பலவீனமான கிடையாது. காண்டாமிருத்து ஒத்தவன் அவளுக்கு உண்டு. 23 வசனம் சூப்பரான வசனம் படிப்போம். யாக்கோபு விரோதமான மந்திரம் ஒரு பய உங்களுக்கு மந்திரம் பண்ண முடியாது. ஏல நீ பண்ணிட்டு போ, ஆனா வாய்க்காது. சொல்லுங்க பாப்பா, பேச கத்துக்கொள்ளுங்க. எப்படி பேசணும்? நீ மந்திரம் பண்ணு, சூனியம் பண்ணு, ஏதாவது பண்ணிட்டு போ, அது 0 தாம்மா. அது வாய்க்காது, அது பலிக்காது, அது தோற்று போகும். நீங்க ஜெயிப்பீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார். ஜெய கம்பீரம் அவளோடு இருக்கிறது. அப்படிதான் வசனம் சொல்லுது. மந்திரவாதம், யாக்கோபு விரோதமான மந்திரவாதம் கிடையாது. இஸ்ரவேலுக்கு விரோதமாக குறி சொல்லுதோ எந்த பயனும் உங்களுக்கு குறி சொல்ல முடியாது. பிசாசு எடுத்து சொன்னாலும் பலிக்காதுமா. அது மாத்திரம் இல்ல, தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்சம் காலத்தில் யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஆண்டு சொல்ல வார்த்தை பலிக்கும். என்ன சொல்றாரு பாருங்க, படிக்கும்போது 24:1 The book of Numbers chapter 24 verse 1 என்னாகமத்தின் புத்தகம் 24:1 இங்க வாசிக்கும்போது இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது அவன் முந்தி செய்து வந்தது போல நிமித்தம் பார்க்க போகாமல் வனாந்தரத்துக்கு நேரத்தை முகத்தை திரும்பி ஓடிட்டான். யோசிச்சு பாருங்க, கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தருடைய விருப்பம் என்ன, கர்த்தருடைய ஆசை என்ன, யோசிச்சு கர்த்தருடைய டிசையர் என்ன, அவர் லாங்கிங் என்ன, அவர் ஏக்கம் என்ன. தேவ ஜனம் தேவனுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கணும். அதான் அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சொல்ற பாருங்க. The book of Numbers chapter 6 verse 23 to 27. The book of Numbers chapter 6 verse 23 to 27. என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரைக்கும். என்னாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 23 முதல் 27 வரைக்கும் ஆண்டவரே சொல்லிட்டாருப்பா. எப்படி நீ ஆரோனோடும் அவன் குமாரரோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரை ஆசீர்வதிக்கும் போது அவர்களை பார்த்து சொல்லணும். என்ன சொல்றாரு? அவர்களை பார்த்து சொல்ல வேண்டியது. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டது? உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாற்றணும், காக்க கடவர். அடுத்து இது ஒரு பிளெஸிங். 25வது வசனத்திலே வாசிக்கும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபை கடவர். இண்டிவிஜுவல் பிளெஸிங்ஸ் இதெல்லாம் தனிப்பட்ட விதத்தில். அடுத்தது கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதான கட்டளை கடவுள் என்பது இதுதான். இதோட முச்சில்ல. அடுத்த வசனம் சொல்றாரு, இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள். நாமம் என்னது? அதிசயம் மாத்திர ஆசீர்வாதம் சொல்லப்படு கூற கடவர்கள். அப்போது நான் அவளை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கின்றார். இந்த வார்த்தையை சொன்னாக்கா, இந்த வார்த்தை சொல்லும் போதும், இந்த வார்த்தை கேட்கும் போதும் உங்களுடைய தேவன் ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நாமம் என்ன? அதிசயம். இப்ப வேற அவர் நாமம் என்ன? ஆசீர்வாதம். அடுத்த பேர் சொல்லுங்க. ஆசீர்வாதத்தில் போக மாட்டேன், நீங்க பேர் சொல்லுங்க. நாமத்தை கேட்பான் என்று சொல்லி அங்கே அவனை ஆசீர்வதித்தார் யாக்கோபு. யோசிச்சு பாருங்க, தேவனுக்கு பிரியமானது இது, கர்த்தருக்கு சித்தமானது என்னது? யோசிச்சு பாருங்க. நீங்க ஆசீர்வாதமா இருப்பது, ஆண்டுடைய முகம் மேல பிரசன்னமா இருப்பது, ஆண்டோட உங்களோடு கூட இருப்பது, ஆண்டுடைய கரம் உங்களோடு. ஆசீர்வாதம் என்னது? ஆண்டு உங்களோடு கூட இருப்பது, ஆண்டுடைய கரம் உங்களோடு இருப்பது, ஆண்டுடைய பரிசுத்தம் உங்களோடு இருப்பது. தேவனே உங்களோடு இருக்கிறார். உங்க வாழ்க்கையில் எப்படி பாவம் வரும்? உங்க வாழ்க்கையில் எப்படி அக்கிரமம் வரும்? தேவன் இல்லாவிட்டால் தான் பாவமும் அக்கிரமம் வரும். அது பின்னாடி சொல்றேன். இப்போ பார்க்கும்போது இன்னும் மேட்டர் முடியல. இன்னும் பார்க்கும்போது ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம், The book of Romans chapter 12 verse 14. The book of Romans chapter 12 verse 14. ரோமருக்கு நிருபம் 12ஆம் அதிகாரம் 14 வசனம். ரோமர் 12:14 வசனம் வாசிக்கும்போது, உங்களை துன்பப்படுத்துவதை ஆசீர்வதிங்கள், ஆசீர்வதிக்க வேண்டிய சாபம் அப்படி சொல்லாதுங்க. அப்படி சொல்ற ஆசீர்வதிக்க வேண்டியது என்று சபியாதிருங்கள் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலம் பேசுறார். யோசிச்சு பாருங்க, நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. அது மாத்திர bless them which persecute you, bless and curse not. நீங்க ஆசீர்வதிங்க தவிர சபிக்காதீங்க. அழகாக தெளிவா சொல்றாரு. அது மாத்திர இல்ல, 1 Peter chapter 3 verse 9. 1 Peter
chapter 3 verse 9. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Peter chapter 3 verse 9. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். கடைசியா சொல்ல வேண்டிய பாயிண்ட். நான் எப்பவுமே இப்படிதான் சபையார் நல்லாவே தெரியும். ஆமா, என்னால அடைக்கலாம் வச்சுக்க முடியாது, அது சொல்லிடணும். அப்பதான் நமக்கு தலை நிற்கும், இல்லாட்டி தலை வச்சிடும். ரைட்? அது தீமைக்கு தீமை, உதாசனத்துக்கு உதாசனத்தை சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவங்க, ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளும்படி அழைக்கப்பட்டாங்க. சுதந்திரத்தை கேப்சர் பண்ணிக்கொள்ளும்படிக்காக, அதை கேட்ச் பிடித்துக் கொள்ளும்படிக்காக அழைக்கப்பட்டவர்கள் அறிந்து சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்ட அறிந்து அவரை ஆசிரிக்க. நீங்க ஆசிரியப்பட்டவங்க, நீங்க ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்றவங்க. டிஜிஎஸ் தினகரன் ஐயா ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறேன்னு சொல்றாரு. அந்த காலத்தில் புரியல, இன்னைக்கு புரியுது. காதில் மட்டும் கேட்டேன், ஆனால் அப்போ புரியல. பரவாயில்ல, இன்னைக்கு அதெல்லாம் புரியும். வசனம் சில சமயத்தில் புரியலன்னா அப்படியே பேசாம விட்டுருங்க, ஒரு நாள் ஒரு உங்களுக்கு புரியும். அது ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்படும் அறிந்து நீ என்ன பண்ணுங்க, ஆசீர்வாதம். ஆகவே தீமைக்கு தீமை செய்யாதீங்க. உதாசனம் படுத்திட்டாங்க, உதாசனப்படுத்தாதீங்க. உங்களை உதாசனப்படுத்தினா உதாசனப்படுத்தாதீங்க. உங்களுக்கு தீமை செய்தாங்க, தீமை செய்யாதீங்க. நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டது அறிந்து அதுக்காக அழைக்கப்பட்டீங்க. நீங்க உங்க அழைப்பு என்னதோ ஆசீர்வாதிப்பதுக்காக அழைப்பு, அதை நீங்க செய்து முடிங்க. அது மாத்திரம் இதோட முடியல, இன்னும் 1 தெசலோனிக்கன்ஸ் chapter 5 சபையார்லாம் இதை வாசிப்போம் கம்மியின் நேரத்தில். 1 தெசலோனிக்கன்ஸ் chapter 5 verse 11 to 24, 11 வசனம் முதற்கொண்டு 24 வரைக்கும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வசனம் வரைக்கும். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 11 முதல் 24 வசனம் வரைக்கும் பார்க்கும்போது, ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி. ஆறுதலா சொல்லப்பா, இயேசு நேசிக்கிறார், இயேசப்பா அன்பாக்குறார், இயேசப்பா அவங்களை ஆசரிப்பார், இயேசப்பா அவங்களை கைவிட மாட்டார். தேற்றணும்ப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. ஆண்டு உங்க வாழ்க்கையில கத்த நீச்சுவார். விசுவாச வார்த்தை சொல்லுங்க, கட்டப்படுகிற வார்த்தை சொல்லுங்க. சொல்றாரு ஒருவர் ஒருவர் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேற்றி. உலகத்தில் எதுக்கு நீங்க இருக்குறீங்க? தண்டத்துக்கு. ஆமா ஆமா, அந்த ஆள் இடிக்கிறதுக்கா இல்ல, தேற்றுறதுக்காக இருக்கிறோம். அது தேற்றி ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்க. அவங்க பக்தி விருத்தி அடையணும், அவங்க தேவனிடத்தில் சேர வேண்டும், அவங்க ஆண்டரை வர்ஷிப் பண்ணணும், ஆண்டரை ஆராதனை செய்யணும், ஆண்டரை சோத்திரம் பண்ணணும், ஆண்டரை துதிக்கணும், அவங்க பாட்டு பாடணும். அதான் பக்தி விருத்தி அடைய